சின்ன பொண்ணு இதுல வந்து உட்காரு. மைனி ரோஸ் அங்க வீட்டுல இருந்த மாதிரி அனக்கல்ல. அவ வீட்டு பின்னாடி அருணுக்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன காப்பாத்த என் மச்சான் வந்துட்டான். அவனை பார்க்கல அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அது நீயும் கொஞ்சம் அதுல உட்காரு. இல்லம்மா, நான் போய் அருண்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ அவன்கிட்ட போய் அப்புறமா பேசிக்க. எங்களுக்கு வாங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதில் கொஞ்சம் உட்காரு. இருக்கட்ட பரவாயில்ல, நான் இதுல நிற்கேன். நீங்கள் என்னது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறதோ அதை பேசுங்க. உனக்கு நம்ம ரோஸை பிடிக்குங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவளுக்காக நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாங்கிடுவாங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. இவனை கூப்பிட்டு நல்லா திட்டுவேன்னு பார்த்தா அக்கவே நீ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. நல்லது பண்ணா திட்டுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? மைனியோ அப்படி என்ன நல்லா தான் ஆதி பண்ணானா, அதை இப்போ அக்கா சொல்லுவா, அவ வாயாலே கேட்டுக்க. மைனியோ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ அமைதியாக நிற்க நம்ம ஆதிக்கு எப்போமோ தன்னடக்கம் ஜாஸ்தி தான். இது கனவா நினைவனே தெரியலையே. மைனியோ ஒரு நிமிஷம் என் கையில நுழுங்கலாம். வேண்டாம் சின்ன பொண்ணு, உனக்கு வலிக்கும். எனக்கு தலையும் புரிய மாட்டுக்கு வாழும் புரிய மாட்டுக்கு. கொஞ்சம் அவளை புரியும்படியா சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையிட இப்போ சொல்லுவா. அருண் மட்டும் அங்கே நடந்ததை சொல்லலைன்னு வச்சுக்க, இதே நேரம் எல்லாரும் உன் மேலே கோவத்தில் இருந்திருந்திருப்போம். மைனியோ அங்கே அக்கா கறி சொல்லுது தோட்டம் தானே? ஆமா தோட்டத்தை தான் சொல்லுங்க. தோட்டத்துல என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை தென்னை மரத்துல ஏறி நொங்கு பறித்து இருந்துப்பானோ? தென்னை மரத்துல நொங்குலாம் வராது, பனை மரத்துல தான் வரும். ஓ இப்போ பனை மரத்துல நொங்கு காய்க்க ஆரம்பிச்சிட்டோ? ஏத்தே, அது இப்போ இல்லை, பல வருஷமா பனை மரத்துல தான் நொங்கு வந்துட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்சது கூட அவளுக்கு தெரிய மாட்டுக்கு. அவெல்லாம் எங்கே தெரிந்த? அவனா பதம் போராட்டெல்லாம் ஆரம்பிச்சிருவா. நீ ரோஸ் ஆசைப்பட்டங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு புளியங்காயை பறிச்சுட்டு வந்திருக்க. இவன் எங்க பறிச்சது அனுவாச்சு. அவ பறிச்சாலும் அவளை தூக்குனது நம்ம ஆதியாச்சு. ரோஸோட சந்தோஷத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். இதெல்லாம் இவனுக்கு ஒரு கஷ்டமாங்க. மைனியோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இதான் பேசுகிறத கவனமாக கேட்கணுங்குது. ஏற்கனவே பெரிய பொண்ணு சொன்னலாம், அருண் சொன்னபோய் தான் இந்த விஷயம் தெரியணும். அவனை வச்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினச்சா இங்கே மாட்டி விட்டுட்டு அவனை தான் இருந்திருக்கான். என்ன ஆதி செல்லம் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கு? அதான் தெரிஞ்சு போச்சுல, மற்றதையும் பேசிட வேண்டியதானே. அதை பற்றி பேசுறதுக்கு தான் சின்ன பொண்ணு இப்போ அதே கூப்பிட்டது. மைனியோ இப்போ என்னத்தை பற்றி பேச போறிய? எல்லாம் நல்ல விஷயந்தான். நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மைனியோ பொண்ணு யாரு? கொஞ்சம் பொறுமையிட சின்ன பொண்ணு. யாருங்கதை இப்போ சொல்ல தானே போகிறோம். என் கல்யாணத்துக்கு இப்போ என்னம்மா அவசரம்? நீ அப்படி தான் பொறுமையாக இருப்ப. ஆனால் பொண்ணை பற்றவி அப்படி இருக்க முடியாதுல்ல. கல்யாணத்தை கால நேரத்துக்கு முடிச்சாதானே அக்கடான்னு நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்காக அவசரமாக கல்யாணத்தை ஒன்றா நடத்தாண்டாம். அவசரம்லாம் இல்லை ஆதி, உன் இஷ்டப்படியே பொறுமையாகவே மேரேஜ் வச்சுக்கிடுவோம். அதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணிவிடுவோம். ஏம்மா, எனக்கு ஒன்று இப்போ நிச்சயம் பண்ணாண்டாம். கேட்டோடனே மூஞ்சில் அடித்தாப்புல வேண்டான்னு சொன்னால் எப்படி ஆதி? கொஞ்சம் பொண்ணு பற்றி அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பதில சொல்லு. மைனியோ பொண்ணாடம்மா யாரு? இது சொல்லுங்க. இப்படியே புரியாத புதிர் மாதிரியே பேசிகிட்டு இருங்க. உனக்கு நம்ம ரோஸை பிடிக்கும் தானே? இதுக்கு ஆன்சர் தான் நம்ம ஹீரோ புள்ளிங்க பறிக்க சீன்ல இருக்கு. சின்ன பொண்ணு, நீ ஓவராக சீரியல் பார்க்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. சரி முயற்சி பண்ணுங்க. சொல்லு அது, உனக்கு ரோஸ் பிடிக்கும் தானே? பிடிக்குமா? சரி அப்போ நீ யாருன்ட்ட போய் பேசு. ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னிய? உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சதெல்லாம் கேட்டாச்சு ஆதி. நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசணும்ல, போய் பேசிக்க. அங்கே நம்ம ரோஸ் இருக்கா, உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவா. இவையே பேசுகிறத பார்த்தா எனக்கும் ரோஸுக்கும் மேரேஜ்னு முடிவு பண்ணியிருப்பாவன்னு நினைக்கேன். இவைய கிட்ட பேசுறதை விட வெளியில் போய் ரோஸுக்கிட்ட பேசி தான் புரிய வைக்கணும். என்ன ஆதித்தெல்லாம் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க? மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா?
எல்லாம் தெரிஞ்சு பேசுறது பாரு நெட்டக்கோக்கு. நபராதி நான் ஒத்த மறந்துடாத. இப்படி நெட்டை கோக்குன்னு சொல்லி திட்டலாம் கூடாது. வெளியில் வாங்க, உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். ஐயோ நான் விடைய போகிறேன். அங்கே என்னத்தை பேசுக்கவனே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு வந்து சொல்லுங்க. வேண்டான்னு சொன்ன மட்டும் இருந்தறிய போகிற. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இந்த ஓல்டு டைலாக்கை மட்டும் மாத்திராத. அங்கே என்ன பேசுறவ கேட்க போறேன். மைனியோ விட்டு கேட்கறத கூட பெருமையாக பாட்டு படிச்சுட்டு போகிறா. எனக்காண்டி ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவளா? ஆமாம் ரோஸ், ஆதிக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கஷ்டத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். இந்த மச்சான் எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், ரோஸ் ஆசைப்பட்டு கேட்டானே அவளுக்குன்னு புள்ளி எங்கே பறிச்சு தந்தால, அதை இப்போ எங்கே பறிச்ச உடனே தோட்டத்தில் வச்சு ஒன்றரை தந்தை மச்சான். அதை நான் எங்கே சேர்க்கணுமா அங்கே சேர்த்தாச்சு. ஓ ஏற்கனவே கொடுத்தாச்சா? வேற எதுக்கு மேடம் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காவ? நான் கேட்ட புளியங்காய மறந்து உங்ககிட்டே விட்டுட்டு வந்தவள, அதுக்கு தண்டனையா நான் இன்னைக்கு முழுசா வீட்டை பேச போறதில்ல. சரி சரி பேசாண்டாம், வா மச்சான் கொஞ்சம் வெளியே போயிட்டுருவோம். என்ன ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும். சரி மச்சான் நீ பேசிட்டு வா, நான் வெளியில நிற்கேன். சுருக்கா வந்துடு, நேரம் கிடத்தாத. ஆதித்தனுக்கு என் மேல பாசன்னு இவ்வளவு நேரம் சொன்னேல, அதெல்லாம் சுத்த பொய். ஏதோ வில்லங்க இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதை பேச ஆதி. நீ நினைக்க மாதிரி இல்லை ரோஸ், ஆதிக்கு உனியனா ரொம்ப பிடிக்கும். வாயை திறந்து சொல்ல ஆதி, வாயில் என்ன கொழுக்கட்டி வச்சிருக்க? இவன் வேற என் நிலமை புரியாம பேசலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் பதில வரலானே, நான் சொன்னதான் சரி. எதுக்கு தான் வாயை மூடிட்டு நிற்கானே தெரில. வாயை திறந்து பேசாமல ஆதி. நான் மட்டும் என்ன குறைச்சிடலாம்? நானே ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு பேசக்கூடாதுன்னு. நல்லா இருக்கு, 2 பேர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போமே 2 பேரும் பேசாமல் தண்ணி தீவு மாதிரி நின்னா பிறகு இப்படி தான் குடும்பம் நடத்த போறீங்களா தெரில. எனக்கு நம்ம புதுசா யார் மேலேயும் பாசம் வந்துட்டோன்னு தோணுது. அது இல்லை ரோஸ், ஆதிக்கு எப்போவுமே ஒன்னே தான் ரொம்ப பிடிக்கும். அத நீங்க தான் சொல்றீனே, ஆனா அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட ஆமான்னு வரல. இவன் ஒருத்தன் இன்னைக்குன்னு பார்த்து அநியாயத்துக்கும் மௌன விரதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கான். நான் மட்டும் சொல்லி இந்த கல்யாண பேச்சை இதோட ஸ்டாப் பண்ண சொல்ல போறேன். அப்பாடா நான் தப்பிச்சேன். இவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொன்னேன் கேளு ரோஸ், அவசரப்படாத. இதுக்கு மேல பொறுமை இருக்குது தப்போன்னு எனக்கு தோணுது. நான் மட்டும் போய் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்ல போறேன். இன்னும் 1 வாரம் இங்கே தங்கதாதானே சொன்னேன், வேற எதுக்கு இப்பவுமே கிளம்புக? வேண்டானே, எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டியோன்னு தோணுது. அப்போ நான் கேட்க கொஸ்டினுக்கு அதே தானே ஆன்சர் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக நீ கேட்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவான். காது கேட்காதி, பதில் சொல்லுங்கன்னு சொல்லாமல. சரி சரி சொல்லுங்க, என்ன கேட்கணுமா கேட்க சொல்லு. எனக்கு அனுபவ சின்ன வயசுலேருந்து சுத்தமாக பிடிக்காதனே. இந்த விஷயம் அதே தனக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சாவா கையாலையும் புளியங்காயை பறிக்க வச்சாவலாம். நீ ஆசைப்பட்டு கேட்டல ரோஸ், அதான் ஆன்சரை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலனே. புளியங்க ரொம்ப அவசரத்தில் இருந்துச்சு, எங்களால் பறிக்க முடியல, அதான் அவளை தூக்கி பறிக்க சொன்னேன். பறிச்சவரை ஓகே, அதுக்கு வரையும் அவளை ஊர் வரைக்கும் தூக்கிட்டு வந்தாவலாம். அனு என்கிட்ட சொன்னேன், புளியங்காயை பறித்து தரேன்னா அவளை ஊர் வரைக்கும் தூக்கிட்டு வரேன். நான் என்னால் முடியாதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆதி உன் மேலே உள்ள பாசத்தில் உனக்காக சரின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்தான். எனக்கு என்னமோ அவளை எனக்காக தூக்கிட்டு வந்ததா தோணலை. எனக்கு என்னமோ நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுத்தியன்னு தோணுது. சந்தேகம் இல்லை, கன்ஃபார்ம் தான். நான் மட்டும் போய் வேண்டான்னு சொல்ல போகிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். இவன் வேற எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச மாட்டான், பேசக்கூடாத இடத்துல பேசுவான். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் அமைதியாகிறான் ஆதி. இவன் ஒருத்தன் என் நிலைமை தெரியாமல் பேசுவான். நான் எடுத்த முடிவு சரிதானே, எனக்கும் அதே தான் கொத்து போகுது. அப்படிலாம் சொல்லாத ரோஸ், ஆதி உன் மேலே உயிரே வச்சுருக்கான். நான் எப்பெல்லாம் வந்துட்ட பிடிச்சி வந்தேன், எனக்கு வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்கான். புரிஞ்சுக்க ரோஸ், ஆதி வேண்டான்னு சொல்லாத. இவன் என்னைய வேண்டான்னு விட்டாரலாம், இவன் விட மாட்டுக்கானே. இனி நான் சொல்லுறதை கேட்டுட்டு கோவப்படாதுங்க. எனக்கு என்னமோ அனு ஆரியத்தனை லவ் பண்ணுங்கன்னு தோணுது.
நீ நினைக்க மாதிரில ரோஸ், அனுக்கு அதே அறவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இவன் அவ ஏசிக்கிட்டே தான் இருப்பா. ஏசுக்குவா தான் தூக்கிட்டு வர முச்சில் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாலோ. நீ அனுவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ இவனை கீழே இறக்கி விட சொல்லி தான் சொன்னான். ஆனா இவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தான். உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை பற்றி சரியாக தெரியலன்னு பிடிக்காதவனை தோட கூட விட மாட்டாவ. அதில் வேற அனு தைரியமான பொண்ணு. அவளை ஈஸியாக யாரையும் தொட விட மாட்டா. நீ புளியங்க வேணும்னு ஆசைப்பட்டல ரோஸ், அதுக்காக தான் அவளை தூக்குனான். அதுக்காக ஆதியத்தான் தூக்கியிருக்கலாம். ஆனால் அனுக்கு மட்டும் ஆதியத்தானே பிடிக்கலன்னு அடிச்சிருப்பா. இனி நீங்களும் சொல்லுங்க, அனுவை ஆதியத்தான் தூக்கமிச்சில ஆதியத்தானே அனுவை அடிச்சாளா? நான் நினைவுல அதான் அடிக்கல, ஆனா கோவப்பட்டா. லவ்வில் கோவப்படுறது சகஜம்தான். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ரோஸ். கண்டிப்பா அனுவும் அதே லவ் பண்ண மாட்டா. 2 பேரும் லவ் பண்ணுறவளா இல்லைன்னு நீங்களே ஆதியத்திட்ட கேளுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் லவ் பண்ணல. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுதாவ. என்ன இவா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறா. இவன் ஒருத்தன் எப்போ பேசணுமா அப்போ பேச மாட்டான். இல்லை ஆதி, ரோஸ் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டோம் இதுக்கெல்லாம் அமைதியாக இருக்க, இல்லைன்னு பதில் சொல்லாமல. இவன் ஒருத்தன் என் வாயிலிருந்து வார்த்தை பிடுங்குவான். உங்களுக்கு அமைதி இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா? ஆதியத்தானும் அனுவை தான் லவ் பண்ணுறவ. இல்லைன்னு சொல்லாதி. இவ தான் அறவேக்காடு மாதிரி பேசுக்கானா, நீ ஏன் அவ கூட சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்க? என்னாலலாம் பேசி புரிய வைக்க முடியாது, நான் கிளம்புகிறேன். கொஞ்சம் நின்று பதில் சொல்லிட்டு போ. நான் மட்டும் போய் ஆதியத்தான் வேண்டான்னு சொல்ல போகிறேன். அவசரப்படுறது ரோஸ், அண்ணன் சொன்னா கேட்பால. நீங்கள் சொன்னால் எதுனாலும் கேட்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இவன் சொல்லாமல் போனா என்ன, அனு சொல்லுவா. எனக்கு அனு மேலே நம்பிக்கை இருக்கு. நீ உள்ள போய் ஆதி வேண்டான்னு சொல்லாத. நான் வீட்டுக்கு போய் அனுவை வந்துட்டு ஃபோனில் பேச வைக்கேன், சரியா? இல்லை, நேரில் வந்து சொன்னால் தான் நான் நம்புவேன். சரி, அப்போ இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு காலையில் அனுவை இங்கே கூட்டிகிட்டு வரேன். வேண்டாம், நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். அவள் பேசுகிறத பொறுத்து தான் ஆதியத்தான் வேணுமா வேண்டாமான்னு அம்மா கிட்ட முடிவை சொல்லுவேன். சரி ரோஸ், நாளைக்கு வீட்டுக்கு வா. நான் இப்போ கிளம்புகிறேன். சரி, நான் போயிட்டேங்க.